மேலப்பால இருந்து காஜா மொய்தீன் பேசுறேன். கேள்வி என்ன கேள்வி? அதாவது ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனோம்னா காபத்துல்லாவுக்கு போய் தவாப் செய்யுங்க, மதீனாவுக்கு போனா ரவுலா ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்கு போகாதீங்கன்னு சில பேர் சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அல்லாஹு தாலா அல்ஹம்துல இருந்து ஒன்னாசு வரைக்கும் 6666 வசனத்துல ஒரு வசனத்தை கூட காபத்துல்லால இருந்து கொடுக்கல. மாறாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவின் மூலமாக கொடுத்திருக்கான். இப்படி ஜியாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது நன்றி மறந்த நிலை ஆகாதா? அதை பத்தி அசரித்து வளர்க்கணும். தொடர்ந்து பாருங்க, ஹசரத் அவர்கள் விளக்கம் தருவார்கள். இன்றைக்கி சில பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கும் போகிறாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போனால் நீங்கள் காபாவை தவாப் செய்யுங்க, ஆனால் மதீனா ஷரீஃபுக்கு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை என்று பேர் சொல்லுவாங்க. இது ஒரு நன்றி மறந்த தன்மை தானே. ஏன்னா நமக்கு குர்ஆன் கிடைத்தது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகத்தான். இஸ்லாம் கிடைத்தது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகத்தான். நம்மை படைத்த இறைவன் யாரென்று நாம் புரிந்ததும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாகத்தான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு போக வேணான்னு சொன்னால் அது நன்றி மறந்த குணம் தானே என்று கேள்வி வச்சுருக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்து செய்ய போகலைன்னு சொன்னால் அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. யார் போகலையோ அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு என்பதை நாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லணுங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஜார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய கபரை யார் ஜியாரத்து செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் பரிந்துரை கடமையாகிவிட்டது அப்படின்னாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஜார கபரி பாத வஃபாத்தி, என்னுடைய கபரை ஒருவர் ஜியாரத்து செய்ய வந்தால் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு ஃபக்க அன்னமா ஜாரணி ஃபி ஹயாத்தி, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் என்னை சந்தித்தால் எப்படியோ அது போன்றது தான், அந்த சந்திப்பை போன்றது தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீதுகளெல்லாம் தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு போய் ஜியாரத்து பண்ணால் ஷஃபாஅத்து கிடைக்கும் நாங்கள்ல அந்த மறுமையில். இப்போ ஒருவர் போக தேவையில்லை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கிறோங்க, அவங்க இதற்காக வேண்டி ஒரு ஆள் போகலைன்னு வச்சுக்கிறோங்க, எவ்வளோ பெரிய இழப்பு அவர் சந்திக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை அவர் இழந்துட்டாராங்க. மறுமையில் எல்லா மக்களும் எப்படியாவது கரை சேர்ந்துடணும், வெற்றி அடைஞ்சிடணும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு மனநிலையில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தின் மூலமாகத்தானே இந்த எண்ணங்களெல்லாம் நிறைவேறுது. அந்த மறுமையினுடைய தண்டனை, நரகத்தின் தண்டனையில் தான் பாதுகாப்பு படுறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம். அப்படிப்பட்ட ஷஃபாஅத்து கிடைக்காம போயிட்டாக்கா எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னை சந்தித்தால் எப்படியோ அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்ன்றாங்களே. இப்போ ஒரு ஜியாரத்து போகலன்னு வைங்க, எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் ஜியாரத்துக்கு ஒரு ஆள் போகலைன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் போகலைன்னு சொன்னால் அவர் தான் மாபெரும் இழப்பை அவர் சந்திக்கிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டம், மறு உலகத்தில் மிகப்பெரிய இழப்பு நஷ்டம் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்கிறணும். ஆனால் இவங்க போகலைங்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது குறை ஏற்பட்டுமா? கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது வரஃபஅனா லக ஸிக்ரக், நபி அவர்களே உங்களுடைய மேன்மையை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அல்லாஹ் உயர்த்திய பிறகு வேறு யாரும் அவங்கள உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள புறக்கணித்தால் அதோடைய இழப்பை சம்மந்தப்பட்டவங்க தான் அனுபவிச்சு ஆகணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஹஜ்ஜ வலம் யசுர்னி, ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு வந்தார், என்ன ஜியாரத்து செய்ய வரலை அப்படின்னு சொன்னால் ஃபகத் ஜஃபானி, அவர் என்னை புறக்கணித்தவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கடும் எச்சரிக்கை இது. அது வரைக்கும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு என்ன ஜியாரத்து செய்யாமல் போனால் என்ன நீங்கள் புறக்கணித்ததற்கு சமம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து விட்டு மறுமையில் வெற்றி பெற முடியுமா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து விட்டு இறைவனுடைய அருளையும் அன்பையும் பெற முடியுமா? அதனால் மூமின்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 4 பேர் சொல்கிறாங்கிறதுனால அவங்களே சொல்ல கேட்டக்கூடாது. நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகள் தான் முக்கியம். அந்த ஹதீஸ் தெளிவாக எடுத்து காட்டுது, ஹஜ்ஜுக்கு போனால் ஜியாரத்துக்கு போகணுங்கிறது தெளிவாக எடுத்து காட்டுது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னதுக்கு பின்னால் மற்றவர்கள் இதற்கு மாறாக சொன்னால் அதேங்க நம்ம எடுக்கணும்.
7 கடலுக்கு அப்பால தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அவங்க மறுமையில் நமக்கான ஷபாத் செய்ய போகிறதில்ல, மறுமையில் அவங்க நம்மளை பாதுகாக்க போகிறதில்ல. நமக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஷபாத்து செய்ய போகிறாங்க. நமக்கு தான் நம்முடைய கையை பிடித்து தான் நமக்கு பாதுகாக்க போகிறாங்க. அதனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எது சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. இப்போ இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு உம்ரா போயிட்டு ஜியாரத்துக்கு போகலைன்னு வச்சுக்கிறோங்க, அதோடைய நஷ்டத்தை சந்திக்கும் போது இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதான் நான் போகலை அப்படிம்பாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், நான் யாரை பின்பற்ற சொன்னேன்? எனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்ற சொன்னானா, அவங்களையும் இவங்களையும் பின்பற்ற சொன்னானா? அவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதனால் இப்போ அவங்களே நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க பேச்சை கேட்டதுனால உங்களுக்கு நஷ்டம் தான்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவான். அதனால் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வழிகாட்டி. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னுடைய கபரு ஜியாரத் செய்ய வாங்க, என் ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. இப்படி வரலண்டா என்னை நீங்கள் புறக்கணித்து ஆவீங்கன்ட்டாங்க. அதன் அடிப்படையில் மூமின்கள் அத்தனை பேரும் ஹஜ் உம்ராவுக்கு போனால் அந்த ஜியாரத்துக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு கட்டாயம் போகணும் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்வோம்.